ராகங்களை காப்புரிமை மூலம் தவறாக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஆளுநர் R.N. ரவி. நமது ராகங்களையும் ஸ்வரங்களையும் நவீன காப்புரிமை மூலம் தவறாக பயன்படுத்துவதை தடுக்க ஆராய்ச்சி தேவை என்று ஆளுநர் R.N. ரவி கூறினார். சென்னை பாரதிய வித்யா பவன் தென் மண்டல கலாச்சார மையத்துடன் இணைந்து 1400 கலைஞர்கள் பங்கேற்கும் 23 நாட்கள் மார்கழி மகோத்சவம் 2025 நிகழ்ச்சியை நடத்துகிறது. இந்த கலை இசை நிகழ்ச்சியை ஆளுநர் R.N. ரவி வியாழக்கிழமை தொடங்கி வைத்து பேசியதாவது: நமது அறிவை வேறொருவர் கையகப்படுத்த அல்லது நவீன காப்புரிமை முறை மூலம் தவறாக பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும். இதற்காக ஆராய்ச்சிகள் தேவை. குறிப்பாக நமது பாரம்பரிய இசையில் ராகங்கள், ஸ்வரங்கள் உள்ளன. கலைஞர்கள் தங்கள் வெளிப்பாட்டை, கண்டுபிடிப்பை, படைப்பாற்றலை பார்வையாளர்களுடன் பகிர்ந்து கொள்கின்றனர். IIT இயக்குனர் காமகோடி கூறியதைப் போல, ஸ்வரம் என்பது பொறியியல். நமது இசை கலைஞர்களின் படைப்பாற்றலை, ராகங்கள், ஸ்வரங்களை காக்கவில்லை என்றால் மற்றவர்கள் காப்புரிமை செய்து கொள்வர் என்றார். நிகழ்வில் சென்னை IIT இயக்குனர் காமகோடி பேசுகையில், சென்னை IITயில் B.Tech பாடப்பிரிவில் இசை மற்றும் கணக்கு இணைந்து புதிய பாடத்திட்டம் தொடங்கப்படும். குழந்தைகளுக்கு பாரதிய கலாச்சாரம் மிகவும் முக்கியம். கலாச்சாரத்தை நீக்கிவிட்டால் பாரதத்தின் தனித்துவம் போய்விடும். கடந்த ஆண்டு முதல் சென்னை IITயில் பாரம்பரிய இசைக்கலைத்துறையை சேர்ந்த 7 கலைஞர்களுக்கு B.Tech படிப்பில் இடம் வழங்கப்பட்டது என்றார். நிகழ்வில் தொழில் அதிபர் நல்லி குப்புசாமி செட்டி, பாரதிய வித்யா பவன் தலைவர் N. ரவி, இயக்குனர் K.N. ராமசாமி உள்ளிட்டோர் பேசினர்.